Hello friends, good morning all. Welcome to Indian Jobs Mill. DRDO Defense Research and Development Organizationல இருந்து சயின்டிஸ்ட் இன்ஜினியர் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாமில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக உங்கள் கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நிறைய டிசிப்ளைனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க பாருங்கள். சயின்டிஸ்ட் பி இன் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதில் ஒரு 127 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியர் பி ஏடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 9 வேக்கன்சி. அது போக ஒரு சில ரிமைனிங் சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்குது. அது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. என்கேட்ரேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 12 வேக்கன்சி. ஓகேங்களா? இதுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5600 இருக்கும். அது வந்து பேசிக் தான். அது போக உங்களுக்கு அலவன்ஸு அதெல்லாமே வந்து ஆட் பண்ணி தருவாங்க. டிஆர்டிஓ அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னா அந்த ஏரோப்ளைன் ரிலேட்டடாக அதுக்கு தேவையான அக்சசரிஸு அது எல்லாமே அந்த ஏடிஏ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ DRDO.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஜூன் மந்த் வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டிசிப்ளைனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அது எந்தெந்த ஆர்கனைசேஷனில் எந்தெந்த கேட்டகிரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, டோட்டல் வேக்கண்ட் என்ன காமிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எசென்சியல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளைனும் வந்து ரைட் சைடில் இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா வெறும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் படித்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த குறிப்பிட்ட பேப்பரில் கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, செலெக்ஷன் இருக்கும். அடுத்து பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஆர்டிஓ ஏடிஏல எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது சம்மந்தமான ஈக்குவலன்ட் டிசிப்ளைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் இன்ஜினியரிங், அடுத்து ஃபிசிக்ஸ், அதாவது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் தி சப்ஜெக்ட் ஆர் டிசிப்ளைன் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸு அந்த மாதிரி அதில் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இதுக்கெல்லாம் வந்து மாஸ்டர் டிகிரி இருக்கணும், பேச்சுலர் டிகிரி எலிஜிபிள் இல்லை. அடுத்து கெமிக்கல், ஏரோநாட்டிக்கல், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, எட்டோமாலஜி, பயோஸ்டாட்டிக்ஸ், கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கான கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த குறிப்பிட்ட பேப்பரில் வேலிட் கேட் ஸ்கோர் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? சரி ப்ரோ, நான் ஃபைனல் செம் படிக்கிறேன், இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன், ஆனால் நான் ஃபஸ்ட் கிளாஸ் வச்சிட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் படித்து பாஸ் பண்ணதுக்கு ப்ரூஃபாக உங்கள் டிகிரி எல்லா செமஸ்டரோட டிகிரி மார்க் ஷீட் வந்து 31 ஜூலை 2025 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஜ் லிமிட் என்ன வரும் அப்படின்னா ஜென்ரலாக இருந்தால் 35, ஓபிசியாக இருந்தால் 38, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கும் மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஒன்லி இந்தியன் நேஷ்னல் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீ ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, மேல், அதாவது யுஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஆண்களாக இருந்தால் 100 ருபீஸ் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இதுவே எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ், கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. 1:10 ரேஷியோவில் அப்ளிகேஷனை
ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேப்பரில் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஆல் இந்தியா லெவலில் வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு வேக்கன்சி தேவைப்படுது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஆல் இந்தியா லெவலில் எந்த ஆர்கனைசேஷனுக்கு வேக்கன்ட் தேவைப்படுதோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி ஃபைனலைஸ்டு லேட்டர் பை RAC. ஓகேங்களா? அந்த இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் ஆஃப் கேட் ஸ்கோர். இந்த கேட் ஸ்கோர் வந்து வேலிடான கேட் ஸ்கோராக இருக்கணும். அது எந்த இயரில் அட்டன் பண்ண கேட் ஸ்கோராக இருக்கணும் அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் அந்த கேட் ஸ்கோர் அட்டன் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அந்த கேட் ஸ்கோரை நீங்கள் எப்படி லாகின் பண்ணி எடுக்கணுன்றதும் வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டில் போய்ட்டு லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் ரிசல்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட் எக்ஸாமே அட்டன் பண்ணல ப்ரோ. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், பர்சன்டேஜும் நல்ல பர்சன்டேஜாக இருக்குது. ஆனால் என்கிட்ட கேட் ஸ்கோர் இல்லை, நான் கேட் எக்ஸாமும் அட்டன் பண்ணல. அப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா செலெக்ஷன் அப்படின்னு வர்றப்ப அந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ செலெக்ஷன் வரப்போ உங்களுக்கு கொஷின் மார்க் ஆகிடும். எலிஜிபிலிட்டிக்கு டிகிரி இருந்தாலும் செலெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணி அந்த குறிப்பிட்ட பேப்பரில் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கேட் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க இல்லை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், அது 100லேருந்து 500 KB இருக்கணும். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக, சிக்னேச்சர், கேட் ஸ்கோர் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே உங்கள் 10th மார்க் ஷீட்டு இது எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா தான். பட் இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு டெல்லியில் தான் இருக்கும். டெல்லியில் போய்ட்டு பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா. எந்த ரிமோட் ஏரியாவில் எந்த ஃபீல்டு ஏரியாவுக்கு ஆட்கள் தேவைப்படுதோ அங்கே வந்து போடுவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசஸ் 21st day ஃப்ரம் தி டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். June 27th வரையும் டைம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் திங்க் பண்ணலாம், அப்புறம் நிறைய பேர் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா கூட இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணலாம். பட் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க தான், அட்டன் பண்ணாதவங்க தான் இதை பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. எத்தனையோ பேர் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க நம்ம கேட் ஸ்கோரை வச்சு ஏதாவது ஒரு என்ட்ரிக்கு போக முடியாதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஆல் இந்தியா லெவலில் தான் ஜாப் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேட் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்தாலும் கண்டிப்பாக ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதான் நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், இந்த நீட்டு, இந்த கேட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஒரு என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இனிமேல் ஒரு கேட் எக்ஸாம் எந்த ஒரு என்ட்ரி எக்ஸாம் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அது மூலிமா ஒரு சின்ன அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.